ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஹரிஷ் கேமிங். நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஓட்ட போகிற பஸ்ஸு. வாங்க நம்ம டூர் போவோமா? எங்கே போகலாம்? ஆமாம், இங்கே போவோம். ஓகே, ஆரம்பிப்போம். ஓகே, லோடிங்கில் இருக்குது. இன்னும் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டெய்லியும் புது புது வீடியோ வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ண போவோமா? ஐயோ, ஆரம்பமே சரியில்லையே. ரிவர்ஸ்கீரை போடாமல் ரிவர்ஸ் எடுத்துருக்க ஒரே ஆள் அதனால தான். சரி, நம்ம மேப்பை பார்த்துட்டு போவோம். கேமரா மாற்றிப்போமா? என்னோட அது இருங்க மக்களே. கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, ரூட்டு தப்பாக வந்துட்டேன் மக்களே. அங்கே ஒரு பஸ்ஸு போகுது, உங்களுக்கு தெரியுதா? சரி, இன்னைக்கு நம்ம டூர் ஆரம்பிப்போம். என்ன ரூட்டு தப்பாக போயிட்டுருக்கோம்? நம்மளுக்கு பஸ்ஸை ஓட்ட தெரியாதுன்னு யாருக்குன்னா தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு பஸ் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்குது. இந்த மேப்பில் ரூட்டு இங்கே தானே காமிக்குது. ஒருவேளை நான் தான் தப்பாக போயிட்டுருக்கணும். நான் தப்பாக போகிறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அடுத்த வாட்டி பண்ணும்போது அதை சரி பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட பேசிகிட்டே போய் வண்டியை பின்னாடி வச்சுட்டேன். என்னடா இங்கேயும் முட்டு சந்து? என்னடா இது, நமக்கு அந்த சோதனை. நான் என்ன பண்ணுவேன் மக்களே? அவங்களுக்கு ஏதாச்சும் போக வழி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வழியாக இருக்குமோ? போய் பார்ப்போமா? அட ஆமாம் போலங்க. இது தெரியாமல் இவ்வளோ நேரம் சுற்றின்ட்டு இருந்திருக்கேன். எனக்கு நேரமே சரியில்லை. ஐயோ, ஓகே. ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. சப்பா, ஸ்பீடை ஏற்றுவா. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? ஓரம்போ டர்ன் எடுக்கணும். ஓடு மாசான டர்ன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த ரோடுக்குள்ளே தான் நம்ம போனோம். கொஞ்சம் ரூட்டு மாறிடுச்சு. ஒரு சுறவழி கிளம்பியது, சிவனாண்டி வருகியது. பேசஞ்சர்ஸே பிக்கப் பண்ணல. எங்கே தான் இருக்கானுங்க? கிட்ட வந்துட்டோமோ? ஆமாம் போல். இங்கே தான் நம்ம டர்ன் விடணும். லொக்கேஷன் அங்கே இருக்குது. ஓய், வண்டியை நிறுத்துவோம். நிறுத்துடா. ஏறுங்க டக்குனு. கண்டக்டரே, டிக்கெட்டடே. டிக்கெட் இல்லாமல் பஸ்ஸில் எவனும் ஏறக்கூடாது. டிக்கெட் எடுங்க, பஸ்ஸில் போங்க. சிக்னல் வேறு போட்டானுங்க. நின்று தான் ஆகணுமா? அதுலேயும் சைட்ஸா போகலாமாங்க. ஒரு சுறாலி கிளம்பியது, சிவனாண்டி மருகியது. மழை பெய்யுது காய்ஸ். சைடில் ட்ரெயின்னா போது வச்சுருது அவங்களுக்கு. ஐயோ, காரு நவுறு. நவுறாங்க. ராங் ரூட்டில் போயிடாத. போயிரு.
ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன். ஆமாம், நான் பஸ் தானே ஓட்டுறேன், எதுக்கு ஆட்டோக்காரன் பாட்டு பாடிட்டு இருக்கேன். வச்சுக்கோங்க, கொஞ்சம் இன்னைக்கு பாவேஸும் தக்ஷனும் வரல, அவனுங்க வெளியே போயிருக்கானுங்களாம். நான் மட்டும் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவங்களும் வந்திருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். சரி வாங்க போவோம். மறுபடியும் மேப் லோடிங் ஆகுது மக்களே. என்னோட இது பயங்கரமான எடுத்துக்கிட்டு வர போகிறோம். வந்துட்டோம். இப்போ போடுற ஸ்பீடை அழுத்துறோம், வண்டி பறக்கும். ஒரு சிறகை கிளம்பியது, இவன் ஆண்டிய மறையது. வண்டி மாசா இருக்குது. வரம்போ புயல் லைவில் போயிட்டு இருக்கேன். குறுக்க மண்லாரி வந்துடக்கூடாது. சோப்பா போயிட்டே இருக்கு இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா. நான் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இப்போ மாசா போகிறோம். தலை குடிக்குமா இல்லை குடிக்கும் கிச்சு ஓடுறோம். வண்டி எடுத்துக்கின்னு எவனாலையும் தடுக்க முடியாது நம்மளை. டாப் ஸ்பீடில் போகிறோம். முன்னாடி வந்தால் அவன் காலி. அதனால நம்ம ஆயிரம் ரொம்ப ஜாலி. குறுக்க வராதிங்கடா. டாப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது தான் குறுக்க வருவாங்க. வண்டி பறக்குதே. ஆமாம், மழையை நின்றுச்சுன்னா அதுக்கு இதை போட்டுருவோம். போடுறா தம்பி பிரேக்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தம்பி. நான் கொஞ்சம் எப்படி போகணும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டோம். என்னடா அது? மக்களே, அது பஸ் வாஷ் பண்ணுற இடம். நான் லொக்கேஷன் நினச்சிட்டு அங்கே போய் நிறுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, மறுபடியும் வண்டியை டாப் ஸ்பீடில் போட்டு ஓட்டுவோம். ஒரு பஸ் ஆளக்கானோம். பஸ் ஓட்டுறானுங்களா இல்லையானே தெரியல. காரு மட்டும்தான் இருக்குது. அப்படியே இன்னும் நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்க மக்களே. வண்டி ஸ்பீடு போகுது.
மக்களே திடீர்னு அது என்னாச்சுன்னு தெரில, வெளியே வந்துச்சு. சரி, அதனால் நம்ம வேறு இது போவோம். இருங்க, கண்டினியூ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். வருமானு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் நல்லது மக்களே. வந்து விட்டது. ஓகே, கேமரா பொசிஷனை மாற்றுவோம். வண்டியை ஸ்டாப் ஸ்பீடில் போட்டு முறுக்குவோம். எப்படியே வண்டியில் பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை. இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். பாட்டு போட்டு ஓட்டுவோம். மக்களே, உங்களுக்கு டிவிக்கு பிடிக்குன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஏன்னா எனக்கும் டிவிக்கே பிடிக்கும் மக்களே. என்னடா இது மறுபடியும் லோடிங்கன்னே காட்டுது. வந்துச்சு எல்லாம் மழை பெய்யுது. என்ன நம்ம லொக்கேஷன் போய் சேரல. எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரில. சபாடா புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். குறுக்க மண்லாரி ஏதோ வந்துடக்கூடாது. ஒரு சுரளி கிளம்பியது, சிவனாண்டிய மருகியது. ஒன்று ரெண்டாச்சு மச்சா, உன்னை பார்த்து நாம நாளாச்சு. உனக்கு ஒன்றுண்ணா நான் இறங்கி வருவேண்டா. அவன் நட்புக்காக தான் நான் உசுர தருவேண்டா. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்களை. கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. ஞாபகம் வந்துச்சு. நட்பை இருக்கு, மற்றதெல்லாம் எதுக்கு? கடவுள் தந்தான் வரோம் எனக்கு. நண்பன் இருக்கான், உயிரத்தான் கொடுப்பான். நட்பை எதுக்கு, மற்றதெல்லாம் நட்பை இருக்கு, மற்றதெல்லாம் எதுக்கு? கடவுள் தந்தா வரோம் எனக்கு. போடே, நான் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே. வண்டியில் நம்ம போயின்னு இருக்கோம், பஸ்ஸில் எல்லாரும் தூங்குறாங்க. எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, மாட்டிக்கதே. வட வட பையா, என்ன ரோடு காலியாக இருக்கு. என்னவா இருக்கும்? டாப் ஸ்பீடில் போகலாம். நம்ம யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. சொல்லி வாய மூலம் வந்தாங்க பாருங்க கொடுக்க. வட வட பையா, மக்களே, இன்னும் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கூட லைக்கு பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே ஷேரும் பண்ணிட்டோங்க. சரி, நம்ம வண்டியை புயலகத்தில் ஓட்டின்னு இருக்கோம். இந்த மாதிரி ரோட்னா ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா நம்ம கதை ஜாலி. பெரிய பிரிட்ஜ் போலையே. இந்த மாதிரி இடத்துல தான் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மக்களே, அவங்கக்கிட்ட என்னென்னு சொல்ல போகிறேன். நாளைக்கு நானும் பாவேசனாக சேர்ந்து
என்ன போட போகிறோம் தெரியுமா? கிராணி 1. சும்மா சொன்னா எதிர்க்க பார்த்தீங்களா எத்தனை பஸ்ஸு போகுது? உங்களுக்கு கிராணி போடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராணி தாராளமாக போடலாம். சைடில் பஸ்ஸு போகுது, ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறோம். முன்னாடி ஒரு பஸ்ஸை பார்த்தீங்களா மக்களே? என்ன முன்னே பஸ்ஸே இல்லை, இப்போ பஸ்ஸாக இருக்குது. முன்னாடி 2 பஸ் இருக்குது. என்ன மூஞ்சிடா அது? இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஐயா போங்கடா டக்குன்னு. ஆமாம் மாதிரி போனீங்கன்னா நான் என்னைக்கு போவேன்? ஆமாம் கூட சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே ஸ்லோவாக போவானுங்க. சோபா போங்கடா. இப்போ பண்ணுறோம் டர்ன். சூப்பர், செமையான டர்ன் பண்ணிருக்குங்க. ஓகே, வண்டி ஃப்ரண்ட்டுக்கு போட்டு ஏற்றுறோம், ஆக்சிலேட்டர் மிதிக்கிறோம். வாடா வாடா பையா. முன்னாடி என்ன பஸ் போகுது, அதையும் ஓவர்டேக் பண்ணிடலாம். ஐயோ போச்சுடா. முன்னாடி இன்னொன்று பஸ்ஸு போச்சு, நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதோ முன்னாடி போது பாருங்கள். நம்ம லைவ் கூட போடுவோம் மக்களே, ஆனால் அதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா லைவ் போடலாம். லைவ் இதோட ஜாலியாக இருக்கும் மக்களே. சரி வாங்க வண்டியை ஓட்டுவோம். முன்னாடி இன்னொன்று ப்ளூ கலர் பஸ் போகுது. ஐயோ ட்ராக் மாறுது. இன்னும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வரல. இந்த மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். திடீர்னு க்ளோஸ்அப்பில் பார்க்க பேய் மூஞ்சி மாதிரி இல்லை. ஐயோ சூப்பர். அதை பார்த்துக்கிட்டே ரோட்டை பார்க்காம விட்டுட்டேன். என்னையும் ஓவர்டேக் பண்ணுறியா? எட்ரா பஸ்ஸு பேர் என்ன? புலாங்கு பெருகி. என்னடா பேர்? போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா அந்த முன்னாடி ஒரு வண்டி போகவே மாட்டேங்குது. போடா டக்குன்னு. சொல்லிட்டு இண்டிகேட்டர் போடுறதுல டப்புன்னு போயிட்டு இருக்கும்போது இண்டிகேட்டர் போடுறான். அதுவும் அப்படியே போனால் பரவாயில்ல, நிறுத்திட்டு போகிறான். சபா போகிறோம் வரம்போ. இதில் எப்படி நான் கொண்டு போவேன்? ஏற்றி தள்ளிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருவேளை நான் தான் மேப்பை சரியாக பார்க்காம சுற்றி வேண்டியிருக்கணும். நான் மேப்பை சரியாக பார்க்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. என்ன இண்டிகேட்டர் எங்கே போகுது? காத்திருந்து காலங்கள் போகுதடி. இப்போ அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறோம். இப்போ லைனாக எத்தனை பஸ்ஸு முன்னாடி வண்டி வந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சிச்சு. எப்படியோ கூல் டவுன் பண்ணிட்டு எப்படியோ போயிட்டோம். லைனாக எத்தனை பஸ்ஸு போகுது. டக்குன்னு ஆக்சிலேட்டர் மாரி எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா அவ்வளோதான். தூரத்தில் ஒரு வண்டி வருது. வண்டி டக்குன்றா ஓவர்டேக் பண்ணணும்னா
இடத்துல முட்டாமல் இருந்தால் சரி. ஓவர்டேக் பண்ணலாமா? பண்ணுவோம். இந்த மூஞ்சியை கொஞ்சம் பாருங்க. ஹெல்மெட் போட்டுட்டு நீ மட்டும் தான் ஓவர்டேக் பண்ணுவியாடா? நாங்களும் பண்ணுவோம். என்ன ஸ்பீடாக போகிறாங்க. முன்னாடி வர வண்டி வருது. போகிறோம். இருடா, நீ மட்டும் தான் ஓவர்டேக் பண்ண நினச்சியா? எங்களுக்கும் தெரியும். இன்னும் தூரமாக இருக்கு போல. எவ்வளோ நேரம் போகுது? மறுபடியும் மழையே பெய்யல. எதுக்கு நான் இது போட்டுருக்குன்னு தெரியல. போட்டுத்தாக்க ஐயோ எதிர்க்கு பஸ்ஸு. அவ்வளோ ட்ரெயின் போகும் போலியா? கவனிக்காமல் வந்துட்டேன். அதனால நம்ம போன நேரத்தில் ஒரு ட்ரெயினும் வரல. ஃபுல்லாக மழை பெய்யுது. கத்தா வராரு, கதிர விட போறாரு, முறுக்க சுட போறாரு. முன்னாடி வண்டி இருக்கா இல்லையா? ஐயோ இருக்குது. அப்படியே ஓவர்டேக் பண்ணிடுவோம். அப்பப்போ மேப்பையும் பார்க்கணும். வாட்டா வாட்டா பையா. ஸ்மூத் கண்டிஷனில் தான் வண்டி போகுது. ரொம்ப நேரமாக போயின்றது மாதிரி இருக்கு. நமக்கு என்னன்னு தெரியல. ஐயோ வண்டி 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 உள்ளாங்க பெருக்கி போடா. வண்டி அப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது? சரி விடுங்க, பார்த்துப்பா. வந்து கேட்காம இருந்தால் சரி, ஓடிடும் டக்குன்னு. ஓரம் போடே. வண்டியை டாப் ஸ்பீடில் ஓட்டிட்டு. ஆனால் ஒரு லைட்டு பிளிங்க் பண்ணி தெரியுமா? எங்கே தெரியும்டா. அண்ணா வரா வண்டி ஓட்டேனா ரெடி தான் ஆறதா. அண்ணா நான் இறங்கி வரவா. செஞ்சிருக்கோம் சிங்கத்தை சீண்டாதப்பா. இளவட்டம் ரோட்டு மாறாதப்பா. ரெடி தான் பரவா. நான் இறங்கி வரவா. தென் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா. இளவட்டம் ரோட்டு மாறாதப்பா. எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம் நினைக்கிற மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். டேய் நவருங்கடா. உனக்கிட்ட மாட்டினாலே இதான் பிரச்சனை. ஆமாவோட ஸ்லோவாக போகணும். டே போடா. யாருக்கிட்ட
டக்குன்னு போகிறோம் டக்குன்னு போகிறோம் டக்குன்னு போகிறோம் டக்குன்னு போகிறோம் 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 போ போல என்ன இவன் ஆவரா பண்ணுறான் இந்த பையன் இறங்கணும் போய் இங்கே முன்னாடி பஸ்ஸு நிறைய போயிட்டு இருக்குது வரானுங்கள இவனுங்களாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வந்துட்டோம் உள்ள போல இன்னும் போனோம் ஐயோ உங்க விஜய் உயிர் என்ன வரண்டான் உங்க விஜய் எலி அவன் பிறந்தான் போச்சுடா 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 மறுபடியும் அவங்களுக்கு பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா போடணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு பாருங்கள் நான் பலமுட்டம் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் பலமுறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்காக கொஞ்சம் பண்ணி விடுங்க மக்களே ஸ்ட்ரெயிட்டாக போய் முட்டினேன் அதனால் நான் என் மக்களுக்கு யாருன்னு காட்டினேன் என்னடா இது மூணு பக்கமும் இப்படி போட்டான் நான் என்ன பண்ணுவேன் ஒரு டர்ன் ஒரு கூட எடுக்க விட்றானுங்களா இப்படி போவோமா அப்படியா மேம்னு எல்லாம் தூள்ஸ் எல்லாம் சலிக்கணுமா பார்த்து நம்ம தூள் ஸ்கெட்சாக போட்டு சம்பவம் நான் மணிக்கு ஃப்ளாட்டில் துப்பாக்கி வச்சு ஒரு சட்டை எனக்கு தாளாட்டு பட்டோம் தீய வரிசை ஒரு சட்டை எனக்கு மெலோடி கேட்டோம் ஒரு வழியாக நம்ம இங்கே வந்துட்டோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய்